I thank the Lord for this another opportunity to be with you this evening. உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு தேவன் கொடுத்த மற்றொரு ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். New year brings lot of new changes. புதிய வருடம் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. I could see so many words and words. அநேக வசனங்களை என்னால் பலகைகளிலே பார்க்க முடிகிறது. It's wonderful. Yeah. So the Lord has given us one more new year. தேவன் இன்னொரு புதிய வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். We have entered into it. நாம் அதற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். We don't know what is ahead of us. நமக்கு முன்னாக என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. But let the Lord lead us according to His grace and mercies in each of our lives. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபையின்படியேயும் இரக்கங்களின்படியேயும் தேவன் தாமே வழிநடத்துவாராக. So let us be faithful unto Him so that we may really taste and enjoy His faithfulness in our lives. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உண்மையத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசி பார்த்து அனுபவிக்க முடியும். So let every day be a day in which we enjoy His faithfulness. ஒவ்வொரு நாளும் அவருடைய உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். So we have been studying from the book of Jeremiah. எரேமியாவின் புத்தகத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். We were studying different background materials. வித்தியாசமான பின்னணியில் உள்ள காரியங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். Many more things are there, but I don't want to get into all those details. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த எல்லா காரியங்களுக்குள்ளும் நான் செல்ல விரும்பவில்லை. And now we will get into the book of Jeremiah. இப்பொழுது எரேமியாவின் புத்தகத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். So as we get into the book of Jeremiah, first of all we are going to consider the special characteristics of the book of Jeremiah. எரேமியாவின் இந்த புத்தகத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய விசேஷமான குணாதிசயங்களை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். So it is a beautiful thing to notice some of the specialities of each books in the Bible. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தினுடைய தனித்துவத்தை குறித்து நாம் கவனித்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். So when you read each books in the Bible are special books. வேதத்திலே உள்ள எல்லா புத்தகங்களும் ஒவ்வொரு புத்தகங்களும் தனித்துவமானவைகள். And as we look into each of the books, we will be able to discover different specialities for each books. ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்தந்த புத்தகத்தினுடைய விசேஷித்த தன்மைகளை நாம் கவனித்து பார்க்க முடியும். So in the similar way we are also going to see some of the important specialities of the book of Jeremiah. இந்த எரேமியா புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய விசேஷித்த தன்மைகள் என்ன என்று பார்க்க போகிறோம். The first speciality of the book of Jeremiah is, இந்த எரேமியா புத்தகத்தினுடைய முதலாவது விசேஷித்த தன்மை என்னவென்றால், Jeremiah is the largest book of the Bible. எரேமியா வேதத்திலுள்ள பெரிய புத்தகம். It is the largest book of the Bible. வேதத்திலே உள்ள பெரிய புத்தகம் எரேமியாவின் புத்தகம். Is it correct? அது சரியா? Do you agree with me? என்னோடு கூட நீங்கள் உடன்படுகிறீர்களா? Yes. Is it the largest book, Jeremiah? எரேமியா தான் பெரிய புத்தகமா? Or Psalms? அல்லது சங்கீதமா? Tell me. Which is the largest book? வேதத்தில் உள்ள பெரிய புத்தகம் எது? Psalms? சங்கீதமா? Isaiah? ஏசாயா? Jeremiah? எரேமியா? Which is the one? எது பெரிய புத்தகம்? Sangeetham. Is it? அப்படியா? No. இல்லை. Jeremiah is the largest book. எரேமியா தான் வேதத்தில் உள்ள பெரிய புத்தகம். If you look at Psalms, the Psalms will have more chapters and more verses. சங்கீதத்தை நாம் பார்த்தால் அதிகமான அதிகாரமும் அதிகமான வசனங்களும் இருக்கும். Okay, in the book of Psalms we have many chapters as well as
many verses. சங்கீத புத்தகங்களே அதிகமான அதிகாரங்களும் அதிகமான வசனங்களும் இருக்கும். But if you consider the words, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்த்தால், right? If you count the words, if you consider the words, the largest book is Jeremiah. வார்த்தைகளை கணக்கிட்டு நாம் பார்த்தால் பெரிய புத்தகம் எரேமியாவின் புத்தகம்தான். Is it clear? உங்களுக்கு புரிகிறதா? In Psalms we have so many chapters. சங்கீதத்தில் அநேக அதிகாரங்கள் உண்டு. So many verses are there. அநேக வசனங்கள் உண்டு. But ஆனால் when it comes into Jeremiah, we need to understand that according to the words in the book, Jeremiah is the largest book in the Bible. புத்தகங்களே இருக்கக்கூடிய வார்த்தைகளின் கணக்கீட்டின்படி எரேமியாவின் புத்தகம்தான் பெரிய புத்தகமாக இருக்கிறது. Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So Jeremiah is the largest book in the Bible. எரேமியாவின் புத்தகம்தான் வேதத்தில் உள்ள பெரிய புத்தகமாக இருக்கிறது. So if you have doubt, you count the words. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக கணக்கிட்டு பாருங்கள். Right, you count the words of Psalms as well as count the words of Jeremiah. சங்கீதத்திலே உள்ள வார்த்தைகளும் எரேமியாவில் உள்ள வார்த்தைகளையும் எண்ணி பாருங்கள். Right? Okay. Now if you come into the prophetical books, தீர்க்கதரிசன புத்தகங்களுக்கு நாம் வரும் பொழுது, chapter wise, which is the longest, which is the book which has more chapters? அதிகாரங்களின்படி எந்த புத்தகத்தில் அதிகமான அதிகாரங்கள் உண்டு? Prophetical. Isaiah. ஏசாயாவின் புத்தகம். How many chapters? எத்தனை அதிகாரங்கள்? 66. 66 அதிகாரங்கள். And the second one? இரண்டாவது பெரிய புத்தகம் prophetical books. தீர்க்கதரிசன புத்தகங்கள். Second one after Jeremiah? எரேமியாவுக்கு after Isaiah? ஏசாயாவுக்கு பிற்பாடு Jeremiah. எரேமியா தான். How many chapters? எத்தனை அதிகாரங்கள்? 52 chapters. 52 அதிகாரங்கள். Okay, if you look at the prophetical books, chapter wise, Isaiah is the first one, Jeremiah is the second one. தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களின் அடிப்படையிலே நான் பார்க்கும் பொழுது ஏசாயா 66 அதிகாரங்களும் எரேமியாவின் புத்தகத்தில் 52 அதிகாரங்களை பார்க்கிறோம். But if you consider according to the words of the book, we need to understand that Jeremiah is the largest book in the Bible. வார்த்தைகளினுடைய கணக்கின் அடிப்படையிலே நாம் பார்த்தால் எரேமியாவின் புத்தகம்தான் பைபிளிலே உள்ள பெரிய புத்தகமாக இருக்கிறது. Clear? தெளிவாய் புரிகிறதா? Not the Psalms. சங்கீதம் அல்ல. Not Ezekiel or Isaiah. எசேக்கியேல் அல்லது ஏசாயாவின் புத்தகங்கள் அல்ல. But it is Jeremiah. எரேமியாவின் புத்தகம். Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Any doubt? No doubt. ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? Okay. The second speciality. இரண்டாவது விசேஷித்த தன்மை. The book of Jeremiah is unique among the Old Testament prophets because God reveals the heart of the prophet more than any other prophetical books if you come to the Jeremiah. தீர்க்கதரிசன புத்தகங்களிலேயே எரேமியாவின் புத்தகம்தான் தனித்துவமானது. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசியினுடைய இருதயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். Right? This is a book that reveals the heart of the prophet. அந்த தீர்க்கதரிசியினுடைய இருதயம் அந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. So if you read any other prophetical books, மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களை நாம் வாசித்து பார்த்தால் we don't find anyone else is revealing their heart before the people as Jeremiah is. எரேமியா தன்னுடைய இருதயத்தை திறந்து வெளிப்படுத்துவது போல மற்ற எந்த தீர்க்கதரிசியும் அவ்வளவாக எழுதுகிறதாக நாம் பார்க்க முடியாது. Do you understand that? நான் சொல்கிறது புரிகிறதா? So he reveals, he opens his heart before the people. அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கிறார். That's the reason why one of the writers said Jeremiah was the prophet of Judah's midnight hour. அதனால்தான் ஒரு எழுத்தாளர் இப்படியாக சொல்கிறார், எரேமியா என்பவர் யூதாவினுடைய நடுராத்திரி ஒரு ஆசிரியராக இருக்கிறார். Do you understand that? So such a way his life was related to the people and he reveals his heart to the people there.
அப்படிப்பட்ட ஒரு உறவு ஜனங்களோடு அவருக்கு இருந்தது. அந்த காரணத்தினாலே தன்னுடைய இருதயத்தை வெளிப்படையாக அவர்களுக்கு காண்பிக்கிறார். We have so many examples through which by which we are able to understand how he reveals his heart to the people. அவர் தன்னுடைய இருதயத்தை ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு அநேக உதாரணங்களை நாம் காண முடியும். Read one verse in chapter 9 verse 1. 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். Chapter 9 verse 1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழிவேன். Yes, what do we read there? இங்க என்ன வாசிக்கிறோம்? See, he is considered there as a weeping prophet. He is weeping with the people. அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசியாக பார்க்கப்படுகிறார். ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர் அழுகிறார். See, his heart is open before them. அவருடைய இருதயம் ஜனங்களுக்கு முன்பாக திறந்து காணப்படுகிறது. So there are so many verses where we read this prophet is weeping. அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசி அழுகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். So he is called as the weeping prophet of the Old Testament. அந்த காரணத்தினால்தான் பழைய ஏற்பாட்டினுடைய அழுகையின் தீர்க்கதரிசி அல்லது கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அவர் அழைக்கப்படுகிறார். And look at another example. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். Chapter 1 verse 6. முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 1 verse 6. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். Okay, what do we read there? என்ன இங்கே வாசிக்கிறோம்? Not good. All right. Okay, there we see that he was a reluctant prophet. I don't know. அங்கே அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். Isn't it? He opens his heart. அவருடைய இருதயத்தை திறந்து சொல்கிறார். If somebody else is there, no problem, I know everything. வேறு யாராவது இருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருப்பார்கள். Right, that is what we also do sometimes. நாமும் சில நேரங்களில் அப்படித்தான் செய்கிறோம். We don't really show our heart, real state of the heart. நம்முடைய இருதயத்தினுடைய உண்மையான நிலைமையை நாம் திறந்து காண்பிக்க மாட்டோம். So here we read that he was reluctant prophet. அவர் பின்வாங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். He says that I don't know, I am not able to do that. அவர் சொல்கிறார், என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார். So such a way he opens his heart genuinely before the Lord and the people. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக தன்னுடைய இருதயத்தை அதே வேளையில ஜனங்களுக்கு முன்பாக திறந்தவர் காண்பிக்கிறார். And look at another important example. இன்னொரு முக்கியமான உதாரணத்தை பாருங்கள். Jeremiah chapter 16 verse 2. எரேமியா 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். Okay, we read that he was a lonely prophet. அவர் தனிமையிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி. He was a lonely prophet. அவர் தனிமையிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி. Okay, even if somebody says that you should not get married, will you tell anybody? யாராவது உங்களை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று சொன்னால் யாரிடத்திலே சொல்வீர்களா? And if somebody commands you should not get married, will you agree with that? யாராவது உங்களை பார்த்து நீ விவாகம் பண்ண கூடாது என்று சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்களா? No, it is not easy. அது ஒரு சுலபமான காரியம் அல்ல. But what happened here? ஆனால் இங்கே என்ன நடந்தது? The Lord commanded him not to marry. கர்த்தர் அவரை பார்த்து நீ விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொன்னார். So he was ready to obey and he was ready to be lonely. அவர் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருந்தார், தனிமையாய் இருப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார். God said in the book of Genesis, ஆதியாகமத்திலே தேவன் சொன்னார், it is not good for a man to be alone. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. So he could have asked, Lord, you only said in Genesis like that, isn't it? அவர் பார்த்து கேட்டு இருக்கலாம், கர்த்தாவே ஆதியாகமத்திலே நீர்தானே தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீர் என்று. Then why are you saying me to be lonely? அப்படியாக இருக்கும்போது ஏன் என்னை தனியாக இருக்க சொல்கிறீர்கள்? He could have asked. அவர் கேட்டு இருக்கலாம். If you must have been there, you must have asked, right? நாம அங்கே இருந்திருந்தால் அப்படிதானே கேட்டு இருப்போம், Right? இல்லையா? He did not ask. அவர் அப்படி கேட்கவில்லை. He was ready. His heart was ready to accept what the Lord says, and his heart is open before the people and says that yes, I am ready to be lonely. கர்த்தர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதே வேளையிலே ஜனங்களுக்கு முன்பாக
திறந்த வண்ணமாக தன்னுடைய இருதயம் உள்ளவராக இருந்தார். And not only that, அது மட்டுமல்ல, he was a persecuted prophet. அவர் உபத்திரவப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. There are many verses, you can read few verses. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். Chapter 11 verse 18 to 23. 11ஆம் அதிகாரம் 18 23 வசனங்கள். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினார். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல் இருந்தேன். So look at that. இந்த வசனங்களை பாருங்கள். He was persecuted. அவர் உபத்திரவம் பண்ணப்பட்டார். And in Jeremiah chapter 12 verse 6, எரேமியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். yes, he was rejected. அவர்கள் புறக்கணித்தார்கள். He was ridiculed. அவர் அங்கே துன்புறுத்த துரோகம் பண்ணினார்கள் அவரை. And he was beaten by the people. ஜனங்கள் அவரை அடித்தார்கள். He was falsely accused by the people. அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. Can you imagine that state? அந்த நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? Such a severe manner he was persecuted. பயங்கரமான நிலைமையிலே அவர் துன்புறுத்தப்பட்டார். And many of the things, as we read through the book of Jeremiah, we see how terribly this man was persecuted by his own people. இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு கொடூரமான முறையிலே அந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். At the end, when you read in chapter 43, even when he doesn't want to go away from his own country, the countrymen dragged him into Egypt. 43ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது, அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே போக நினையாமல் இருந்த போதும் தன்னுடைய தேசத்தார் அவரை எகிப்து தேசத்திற்கு இழுத்து செல்கிறார்கள். What a tragedy to us. எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை அது. If you read chapter 38 verse 6, 38 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால், that you need to read and understand that. அதை நாம் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். Look at the extent of that persecution. அந்த உபத்திரவம் எவ்வளவு பெரியதா இருந்தது என்பதை பாருங்கள். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தான். Can you see that? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? The extent of his persecution. எவ்வளவு பயங்கரமான நிலைமையிலே அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். So the people lowered him down into a cistern of mud. அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு துறவிலே அவரை இறக்கி விட்டார்கள். What a tragedy to us. எவ்வளவு கொடூரமான ஒரு நிலைமை அது. So he was a persecuted prophet. அவர் உபத்திரவ பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. Weeping prophet. கண்ணீரின் தீர்க்கதரிசி. Reluctant prophet. பின்வாங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. Lonely prophet. தனிமையாய் இருந்த தீர்க்கதரிசி. And persecuted prophet. உபத்திரவ பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. Look at his heart. அவருடைய இருதயத்தை பாருங்கள். Can you imagine the state of his heart? அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? A heart that was ready to accept anything that God allows in his life. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்க கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்த ஒரு இருதயம். A heart that was ready to or willing to accept anything for the sake of his people. அவருடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, let me ask you a question. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். Do you have a heart to accept whatever the Lord allow in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்க கூடிய காரியம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you ready for that?
அதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறீர்களா? Or do you really question what God is doing in your life? அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய காரியங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? Do you think that God doesn't know what is happening in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று தேவனுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? What is the state of your heart? உங்களுடைய இருதயத்தினுடைய நிலைமை என்ன? Most of the time, our hearts are not prepared to accept what God allows in our lives. அநேக வேளைகளிலே தேவன் அனுமதிக்க கூடிய காரியங்களை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். Look at this man. இந்த மனிதரை பாருங்கள். See the extent in which he is going through the suffering and trials and the persecution in his life. அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தனிமைகள், எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியாக செல்கிறார். Yet he was ready to accept it willingly because he knew that his God is in control of everything that is happening in his life. இருந்தாலும் அவர் விருப்பமுள்ளவராக இந்த எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார். தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்தார். He accepted everything that God allowed in his life because he knew that God is in control of my life. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடு தேவனிடத்திலே இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். He believed that God does everything for the good. தேவன் சகலத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தார். Sometimes with our human mind we may not understand what is the good in which we are going through. மனிதனுடைய அறிவின் பிரகாரமாக நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையிலே எது நமக்கு நன்மை என்று நமக்கு புரியாததாக இருக்கலாம். Sometimes some of the events that are happening in our lives are beyond our expectation and imaginations. நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மேலானவைகளாக சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடலாம். That is what happened in his life. அவருடைய வாழ்க்கையிலேயும் அதுதான் நடந்தது. If you read the book of Jeremiah, each and every incident that happened in his life, we think about how these kind of things can happen in the life of a God servant preacher. ஒரு தேவனுடைய ஊழியர், ஒரு பிரசங்கியார், அவருடைய வாழ்க்கையிலே எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நாம் நினைக்க தோன்றும். We may ask. நாம் ஒருவேளை அப்படி கேட்கலாம். But he did not ask. ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை. When we read the book, sometimes we may ask, but he did not ask. இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சில வேளைகளிலே நாம் அப்படி கேட்க நமக்கு தோன்றும். ஆனால் அவர் கேட்கவில்லை. What a man he was. எப்படிப்பட்ட மனிதர் அவர். What a heart it was. எப்படிப்பட்ட இருதயம் அவருக்கு இருந்தது. So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, let whatever happen in our life, நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் let us have a humble heart to receive it as from the Lord. தேவனுக்கு முன்பாக தாய்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவன் கொடுக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். It's for our good. அது நம்முடைய நன்மைக்காகத்தான். It's for his glory. இது அவருடைய மகிமைக்காகத்தான். God allows only what is best for our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு எது மிகவும் விலை உயர்ந்ததோ அதைத்தான் தேவன் அனுமதிப்பார். So we need to have such a heart what Jeremiah had. எரேமியாவுக்கு இருந்த இருதயம் போன்றது நமக்கும் இருக்க வேண்டும். So when we have such a heart, நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் பொழுது then we will be able to view everything in our lives with a right perspective. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சரியான கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க முடியும். That's the reason why our Lord Jesus Christ said in the Gospel of Matthew chapter 5 and 6, do not worry about tomorrow. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதற்காகத்தான் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம். And also in Philippians chapter 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே Apostle Paul made it very clear, அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவுபடுத்தினார், do not be anxious of anything. ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். Yes. When we have such a heart, we will not be anxious about anything. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குமானால் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட மாட்டோம். Now இப்பொழுது if Jeremiah wanted to be worried,
There are hundreds of things to worry, isn't it? எரேமியா கவலைப்பட வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்கின்றன. There was nothing good happened in his life. அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் ஒன்றும் நடக்கவில்லை. Do you see anything good happened in the life of Jeremiah? எரேமியாவின் வாழ்க்கையிலே ஏதாவது நல்லது நடந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? Oh, you read from chapter 1 till the end, we will see very pathetic note on the life of Jeremiah. முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் துக்கமான காரியங்கள் தான் நடந்தன. We don't see anything good happen in his life. அவருடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையான காரியமும் நடந்ததாக நாம் பார்க்க முடியாது. But he did not worry about anything. அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. He entrusted everything in the hands of the Lord. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் அவர் ஒப்புக்கொடுத்தார். Because God is the one who is in control and he will surely bring solution for what is happening in my life or எல்லா காரியமும் தேவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. நிச்சயமாக அவர் நன்மையான காரியங்களை கொண்டு வருவார் என்று அவர் விசுவாசித்தார். As we have entered into this new year, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கையிலே let us have the heart of Jeremiah. எரேமியாவினுடைய இருதயத்தை போல நாம் இருதயம் கொண்டிருப்போம். A heart that accept whatever God allows in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்க கூடிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். Sometimes we may not understand what is happening. சில வேளைகளிலே என்ன நடக்கிறது என்று நமக்கு புரியாமல் இருக்கலாம். But God knows it. ஆனால் தேவனுக்கு தெரியும். God is in control of it. தேவனுடைய கட்டுப்பாட்டிலே அது இருக்கிறது. And therefore, ஆகையால் let us humble before him and accept everything that the Lord allows in our lives. அவருக்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்து தேவன் அனுமதிக்க கூடிய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். So that is the reason why Jesus also said, see, when you worry about something, you are not going to gain anything. நாம் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுவதினாலே நாம் எதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. If you sit and worry, are you gaining anything? நாம் உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது ஆதாயம் நமக்கு கிடைக்குமா? No. இல்லை. You lose your time. நேரத்தை வீணாக்குகிறோம். You lose your peace. நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். And ultimately you lose your health also. கடைசியிலே ஆரோக்கியத்தை இழந்து போகிறோம். So don't worry. ஆகையால் கவலைப்படக்கூடாது. Whatever be the situation, don't worry about it, because just like Jeremiah considered that, we also should be confident about the fact that there is a God who is in control of it. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் நாம் கவலைப்படாமல் எரேமியாவை போல சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்திருக்க வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So that is the second important thing we study about the book of Jeremiah. எரேமியாவின் புத்தகத்தினுடைய விசேஷித்த தன்மையிலே இரண்டாவதாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். And the third important speciality is related to the second important thing. மூன்றாவது விசேஷித்த காரியம் இரண்டாவது காரியத்தோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது. Yeah. This is okay? Yeah. Fine. The third one is, மூன்றாவது காரியம், there is an emphasis on the word of God in the book of Jeremiah. எரேமியாவின் புத்தகத்திலே தேவனுடைய வசனத்தின் மீது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. There is a special emphasis on God's word in the book of Jeremiah. எரேமியாவின் புத்தகத்திலே தேவனுடைய வசனத்தை குறித்து அதிக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Almost 20% of the use of the word of God in the whole Bible appears in the book of Jeremiah. தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்ட இடங்களிலே வேதத்தின் முழுவதையும் நாம் எடுத்து பார்த்தோமானால் 20% எரேமியாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Oh, what a speciality it is. இது எவ்வளவு விசேஷித்த ஒரு தன்மை. The whole Bible speaks about the word of God. வேதம் முழுவதும் தேவனுடைய வசனத்தை குறித்து தான் பேசுகிறது. But the 20% of it we find in the book of Jeremiah. 20% எரேமியாவின் புத்தகத்திலே தான் நாம் பார்க்கிறோம். Now,
One பொழுது thing that I want to connect here is, நான் இங்கே ஒரு காரியத்தை தொடர்பு படுத்த விரும்புகிறேன். with a humble heart, he was able to experience all these reproaches in his life. தாய்மையுள்ள இருதயம் உள்ளவராக இந்த எல்லா காரியங்களையும் அவரால் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வர முடிந்தது. Because it was for the word of God. ஏனென்றால் தேவனுடைய வசனத்திற்காக. He was ready to experience all these reproaches because it was for the word of God. இந்த எல்லா நிந்தைகளையும் அனுபவிக்க அவர் ஆயத்தமாக இருந்தார் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக. Because he preached the word of God, all these reproaches were there in his life. தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்த காரணத்தினாலே இந்த எல்லா நிந்தைகளும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டன. Can you imagine that? இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? He said the truth. அவர் சத்தியத்தை சொன்னார். So what happened? ஆகையால் என்ன நடந்தது? Others did not like. மற்றவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. So he went through all these kind of persecutions. ஆகையால் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அவர் கடந்து சென்றார். So one thing that we need to understand very specifically in this context is, இந்த பின்னணியிலே ஒரு காரியத்தை நாம் குறிப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், even in the midst of such difficult situations, இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும், even in the midst of such difficult testing in his life, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கடினமான பரீட்சைகள் மத்தியிலேயும் he was true to the word of God. தேவனுடைய வசனத்திற்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Therefore, ஆகையால் he was able to enjoy the supernatural joy in his life. அந்த காரணத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவரால் அனுபவிக்க முடிந்தது. So something that is very significant for each of our life. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இந்த காரியம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. How many years he preached? எத்தனை வருடங்கள் அவர் பிரசங்கித்தார்? How many years he suffered? எத்தனை வருடங்கள் அவர் பாடுபட்டார்? 40 years. 40 வருடங்கள். 40 years, 40 வருடங்கள். no follower, ஒருவரும் அவரை பின்பற்றவில்லை. no converts. யாரும் மனம் திரும்பவில்லை. Can you imagine? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? He was preaching God's word for 40 years. None of the people followed him. 40 வருடங்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஒருவரும் அவரை பின்தொடரவில்லை. Naturally, what happened? இயற்கையாக என்ன நடக்கும்? 1 year is okay. ஒரு வருடம் பரவாயில்லை. 2 years also okay. 2 வருஷமும் பரவாயில்லை. 3 years, மூன்றாவது வருடம் we will become sad, isn't it? நாம் சோர்வடைவோம் இல்லையா? After 5 years, 5 வருடத்திற்கு பிற்பாடு we will leave everything and go back. எல்லாவற்றையும் விட்டு பின்னாக சென்று விடுவோம். That's what happening. அப்படிதான் நடக்கிறது. Many of the believers, we see so many people who are going back from their faith because of the problem that they face in their life. அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளினாலே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி They போகிறார்கள். are not ready to wait and see what the Lord is going to do in their lives. தேவன் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் என்பதை காத்திருந்து பார்க்க அவர்களுக்கு அங்க பொறுமை இல்லை. They don't have the patience to wait for the Lord to work in the midst of our trials that we are facing in this world. நாம் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்களின் மத்தியிலே தேவன் செய்ய போகிற காரியத்தை பொறுமையோடு கூட இருந்து பார்க்க அவர்களுக்கு பொறுமை இல்லை. But look at Jeremiah. ஆனால் எரேமியாவை பாருங்கள். Continually 40 years preaching, persecuted, no converts, no followers, but still he was faithful to the word of God without turning away from it. 40 வருடங்கள் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். உபத்திரவப்படுத்தப்பட்டார். ஒருவரும் அவரை பின்தொடரவில்லை. யாரும் மனம் மாறவில்லை. இருந்தாலும் 40 வருடங்கள் பிரசங்கித்தார். Even in the midst of difficult trials and the testing, he was able to experience the supernatural joy in his life because he was true to the word of God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவரால் எப்படி அனுபவிக்க முடிந்தது என்றால் தேவனுடைய வசனத்திற்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Look at the words that Jeremiah said. எரேமியா சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். Chapter 15 verse 16.
15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என்னுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. Yes. What is the joy for me? அவருக்கு எது சந்தோஷமாயிருந்தது? Your word. உம்முடைய வார்த்தைகள். There was nothing in this world that was giving him joy. இந்த உலகத்திலே எதுவும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. He was rejected. அவர் அங்கே புறக்கணிக்கப்பட்டார். He was ridiculed. அவர் அங்கே துன்புறுத்தப்பட்டார். He was beaten. அடிக்கப்பட்டார். He was falsely accused. அவர் தவறாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. Lowered down into the pit. அவரை அந்த குழியிலே போட்டார்கள். Daily the situation were causing him to weep in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடும்படியாக சூழ்நிலைகள் மாறின. Nothing in this world gave any reason for rejoicing. இந்த உலகத்திலே அவர் சந்தோஷமா இருப்பதற்கான காரணம் ஒன்றுமில்லை. But one thing. ஆனால் ஒரு காரியம். One thing that gave him joy. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவருக்கு சந்தோஷம் கொடுத்தது. What was that? அது என்ன? The word of God. தேவனுடைய வசனம். The word of God. தேவனுடைய வார்த்தைகள். It gives you the joy. அது உனக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. And he said that this is the delight of my heart. இது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. Whatever may happen in this world. இந்த உலகத்திலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். Whatever the situations that are allowed in my life. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தாலும், Even if the situations are filled with the sorrows and tears. நம்முடைய சூழ்நிலைகள் துக்கத்தினாலும் கண்ணீரினாலும் நிறைந்திருந்தாலும், His word is the delight of my heart. அவருடைய வார்த்தை என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. Psalmist says in 119. சங்கீதம் 119 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். Let us read that verse 92. 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். What the psalmist says? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? Yes, I have sorrow. எனக்கு துக்கம் இருக்கிறது. I have problems. எனக்கு பிரச்சனைகள் I இருக்கிறது. have troubles. எனக்கு தொந்தரவுகள் இருக்கிறது. I have all sorts of difficulties in this world. எல்லா விதமான கஷ்டங்கள் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கின்றன. But ஆனால் if your law must not have been my delight, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் what must have happened? என்ன நடந்திருக்கும்? I must have perished. நான் அழிந்து போயிருப்பேன். Oh dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, the only thing that we can hang on is the word of God. தேவனுடைய வசனத்தை மாத்திரமே நாம் பற்றிக்கொள்ள முடியும். Nothing else. வேறு ஒன்றுமில்லை. Nothing else will give you joy. வேறு எதுவும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. Nothing else can give you the delight of your heart. உங்களுடைய இருதயத்திற்கான மனமகிழ்ச்சியை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. If you leave it, நாம் அதை விட்டுவிட்டால் you will perish. நாம் அழிந்து போவோம். In the midst of your problems and the troubles and the tears, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண்ணீர், உபத்திரவங்கள் மத்தியிலே if you leave it, நாம் அதை விட்டுவிட்டால் you will perish. நாம் அழிந்து போவோம். If you hold on to it, நாம் அதை பிடித்துக் கொண்டால் the word will be the delight of your heart. அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்திற்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கும். And again in Psalms 119 verse 143, 119வது சங்கீதம் 143வது வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. Oh, look at the words of the psalmist. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை பாருங்கள். Troubles and anguish came upon me. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்துக் கொண்டது, But ஆனாலும் your commandments are my delight. உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. Your commandments are my delight. உம்முடைய கற்பனைகளே என் மனமகிழ்ச்சியாய் இருக்கின்றன. Now look at the words of Jeremiah again. எரேமியாவுடைய வார்த்தைகளை மறுபடியும் நாம் பார்ப்போம். Chapter 6 verse 10. 6வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள்.
கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. Okay. So what was the situation of the life of the people of Israel? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தார்கள்? The word of God became a reproach for them. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக காணப்பட்டது. They had no delight in it. அதிலே அவர்களுக்கு மனமகிழ்ச்சி இல்லை. But in contrast to that, அதற்கு வித்தியாசமாக look at the godly man Jeremiah. எரேமியா எப்படி இருக்கிறார் பாருங்கள். He was delighting in God's word. தேவனுடைய வசனத்திலே அவருடைய இருதயம் மனமகிழ்ச்சியாய் இருந்தது. Dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, what is your delight this evening? உங்களுடைய மகிழ்ச்சி எதிலே காணப்படுகிறது இந்த மாலை வேளையிலே? Don't look for delight in the things of this world. இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே மகிழ்ச்சியை மனமகிழ்ச்சியை தேட வேண்டாம். Nothing will give us the real joy and the delight. உண்மையான சந்தோஷம் மனமகிழ்ச்சியையும் எதுவும் நமக்கு கொடுக்க முடியாது. The world can lead you into troubles and the anguish and the problems. இந்த உலகமானது உங்களை பிரச்சனைகளுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் தான் வழிநடத்தும். Because the world is filled with wicked and rebellious people who are the deceivers. இந்த உலகம் துன்மார்க்கராலும் அதே போல வஞ்சிக்க கூடியவர்களாலும் நிறைந்து காணப்படுகிறது. That is the world. உலகம் அப்படிப்பட்டது. So the world will never give us anything good. இந்த உலகம் நமக்கு நன்மையான காரியங்கள் எதையும் கொடுக்காது. But we need to live in this world. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். As God's children, தேவனுடைய பிள்ளைகளாக in this world that is against us, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே the only thing that can sustain us is நம்மை the word of தாங்கி God. பிடிக்கக்கூடிய ஒரே காரியம் தேவனுடைய வசனம் மாத்திரமே. It is the word of God. தேவனுடைய வசனமே, Nothing else. வேறு ஒன்றுமில்லை. As the psalmist said, சங்கீதக்காரன் சொல்கிறது போல, if this word must not have been my delight, I must have perished. இந்த வசனம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இருந்ததானால் நான் அழிந்து போயிருப்பேன். And even Apostle Peter says in 1 Peter chapter 1 verse 18, முதல் பேதுரு முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையாக கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. Yes, what we read here, இங்க என்ன வாசிக்கிறோம்? the word that lasts forever. நிலைத்து நிற்கக்கூடிய கர்த்தருடைய வசனம். It is the living and the enduring word. அது நிலைத்து நிற்கக்கூடிய ஜீவனுள்ள வசனம். We are able to have the inexpressible joy in the midst of all the troubles. எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் நாம் விவரிக்க முடியாத சந்தோஷம் உடையவர்களாக இருக்கிறோம் என்றால், The word of God, that is the delight of our heart, is a living and enduring word. ஜீவனுள்ள வசன மூலமாகத்தான் இந்த எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். It is an enduring word. It lasts forever. அது நித்திய காலம் இருக்கக்கூடிய வசனம். But the things in this world, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் temporary. அநித்தியமானவைகள். It will perish with this world. இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். It is the eternal word. இது நித்திய காலம் இருக்கக்கூடிய வசனம். It lives forever. அது நித்திய காலம்
இருக்கும், and it endures forever. அது எல்லா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, we have something by which we can have the joy of our heart. நம்முடைய இருதயத்திற்கு தேவையான சந்தோஷத்தை நாம் அடைவதற்கு நமக்கு வசனம் இருக்கிறது. That is the word of God. அதுதான் தேவனுடைய வசனம். So how you deal with this word in your day to day Christian life? நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த தேவனுடைய வசனத்திலே நாம் எப்படியாக இருக்கிறோம்? And once again I make it very clear. இன்னொரு முறை நான் மிகவும் தெளிவுபடுத்துகிறேன். If this word is not our delight, நம்முடைய மனமகிழ்ச்சி இந்த வசனம் இல்லாது இருக்குமானால் we will perish in this world. இந்த உலகத்திலே நாம் அழிந்து போவோம். We will perish in our sorrows. நம்முடைய கண்ணீரிலே நாம் அழிந்து போவோம். We will perish in our troubles and difficulties. நம்முடைய கஷ்டங்கள் உபத்திரவங்களினாலே நாம் அழிந்து போவோம். But if you spend time with this word, இந்த வசனத்திலே நாம் நேரத்தை செலவிட்டால், if you become more close to your God, தேவனுக்கு இன்னும் சமீபமாக நாம் வந்தால், we will be able to experience the peace that passeth all our understanding. எல்லா ஞானத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை நாம் அனுபவிக்க கூடியவர்களாக இருப்போம். That's the reason why Apostle Paul says, rejoice always in the Lord. அந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். So we can do it. நம்மால் அதை செய்ய முடியும். Don't lose our heart. நம்முடைய இருதயத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. Let whatever happen, எதுவானாலும் நடக்கலாம். let us hold this book, this Bible into our heart and delight in it. இந்த வேதத்தை, இந்த புத்தகத்தை நாம் இருதயத்திலே வைத்துக்கொண்டு அதிலே நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். So that will be the greatest treasure that we can have in this world as we face all these difficulties of life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இந்த வசனம் தான். So here Jeremiah, ஜெரேமியா இங்கே நாம் பார்க்கும் பொழுது he was able to experience all the reproaches because of the word of God. தேவனுடைய வசனத்தின் காரணமாக எல்லா நிந்தைகளையும் அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. 40 years continually he went through such situations. 40 வருடங்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் சென்றார். For some of us it is only started. நம்மள் அநேகருக்கு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கும். Don't worry, wait. பயப்படாதீங்க, காத்திருங்கள். Trust the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Hold on to the word of God. தேவனுடைய வசனத்தை பற்றிக் கொள்ளுங்கள். The Lord will work for your best. உங்களுக்கு எது நன்மையோ அதற்காக கர்த்தர் கிரியை செய்வார். May the Lord bless us with these words. தேவன் தாமே இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து, Let us be encouraged in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த வசனத்தினாலே நாம் உற்சாகப்படுத்தப்படுவோம். Let us have a fresh understanding about how our heart should be as a child of God. தேவனுடைய பிள்ளையாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த புதிய புரிதலோடு கூட நாம் இருப்போம். And let us prepare our heart to accept whatever the Lord allows in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Not only that, அது மட்டுமல்ல, even in the midst of testing and the difficulties, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலேயும், even if it goes throughout our life, நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் அதை கடந்து சென்றாலும், let us be true to the word of God, தேவனுடைய வசனத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். because word of God is the delight of our heart. தேவனுடைய வசனம் மாத்திரமே நம்முடைய இருதயத்திற்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. Because it is a living word. அது ஜீவனுள்ள வார்த்தை. It is an enduring word. அது நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தை. It is an active word. அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. So let us hold on to this word by which we may be delighted in our heart. ஆகையால் இந்த தேவனுடைய வசனத்தை நாம் பற்றிக்கொண்டு நம்முடைய இதயத்திலே மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் இருப்போம். May the Lord bless us with this word. தேவன் தாம் இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக. Amen.